வணக்கங்க. இன்னைக்கு நாம் இரண்டாவது மனிதனை சமாதானம் செய் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனைக்கு அடித்தளமாக நம்முடைய உபனிஷத்தில் ஒரு கதை வருகிறது. அது தவிர நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது மனிதர் யார் என்பதனை பற்றிய ஒரு சிந்தனை தான் இந்த சிந்தனை. இதனால் எனக்கு பயன் அப்படின்னா, நான் யார் என்பதனை கண்டறிந்து நம்ம இடத்துலையே நாம் அமர்றது தான் மோட்சம். இந்த இரண்டாவது மனிதன் என்று சொல்லக்கூடிய நமது நிழல்தான் நமக்கு மோட்சத்திற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிழலை கண்டறிந்து அதிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு நிஜத்தில் அமர்வது தான் மோட்சம். அப்போ நான் அப்படிங்கிறது சாக்ஷாத் சாட்சி சுரூபமாக இருக்கின்ற ஒன்று. இதை யார் அறிய முடியும்னா ஞானியர் மட்டுமே அறிய முடியும். சாதாரண மனிதர்களுக்கு இந்த நான் என்ற தத்துவம் சாட்சி சுரூபமாக இருக்கிறது என்பதனை வார்த்தை அளவிலே விளங்கினாலும் அகக்காட்சியாகவோ அல்லது அகத்தின் உணர்வாகவோ அவைகள் வாய்க்கப்படாது. அப்போ இந்த இரண்டாவது மனிதனாக இருக்கின்ற இந்த மன எழுச்சி ஒன்று இருக்கும். அதுதான் இந்த சாட்சி சுரூபத்தினால் பார்க்கப்படுகின்ற ஒன்று. அதுதான் நான் நம்ம தவறுதலாக நினைத்து கொண்டு அந்த இரண்டாவது நபராக இருக்கின்ற அந்த நிழல் பல்வேறுபட்ட வேலைகளை செய்வதற்கும் பல்வேறுபட்ட ஆசை வயப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு அந்த எண்ணங்கள் நம்மை இடைவிடாது அலங்கழித்து கொண்டே இருக்கின்றன. அந்த இரண்டாவதாக தோன்றுகின்ற அல்லது நமக்குள்ளே இருக்கின்ற நான் என்று அறிந்திருக்கின்ற அந்த நானை நாம் சமாதானம் செய்தாக வேண்டும். அதுக்கு தான் ஒரு உபனிஷத்தில் ஒரு மரத்தை ஓமையாக கொண்டு, அந்த மரம் என்பது நமது உடல்னு வச்சுக்கோங்க. அதில் 2 பறவைகள் இருக்கின்றன. ஒரு பறவை அமைதியாக அமர்ந்து வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பறவை என்ன பண்ணுதுன்னா, அங்கும் இங்குமாக சென்று அந்த மரத்தில் உள்ள கனிகளை உண்டு கொண்டிருக்கின்றன. இப்போ அங்கும் இங்குமாக சென்று சாப்பிடுகின்ற இந்த பறவைக்குத்தான் சுவையான பழத்தை சாப்பிடும்போது மகிழ்ச்சியும், சுவை குறைந்த பழத்தை சாப்பிடும்போது துன்பமுமாக அந்த பறவைக்குத்தான் இன்ப துன்பம் இருக்கிறது. ஆனால் எதையுமே சுவைக்காமல் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பறவைக்கு சுக துக்கங்கள் கிடையாது. அப்போ இந்த உலக இயல்பில் அங்கங்கும் ஓடி சாப்பிட்டா தானே வாழ முடியும். சாப்பிடாத பறவை எப்படி வாழும் அப்படின்லாம் நமக்கு கேள்விகள் கேட்க தோன்றும். இது வெறும் ஓமை தான். அந்த மரத்தை நமது உடலுக்கு ஓமையாக கொண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் நிஜமும் நிழலும் தான் சித்தரிக்கப்படுகிறது. நிஜமான நான் என்பது வெறும் சாட்சி சுரூபமாக இருக்கிறது. அந்த நிஜத்தினுடைய நிஜம் தோன்றும் போதே நிழலும் தோன்றிவிடுகிறது. அந்த நிழல்தான் அங்குமிங்குமாக ஓடி உலகத்தினுடைய பற்றுக்களிலே சிக்கிக்கொண்டு உலகத்தில் ஆசை வயப்பட்டு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும் அப்படின்னு அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது இந்த உலகம் நிஜமானதாக இருந்தால் அது தேடுகின்ற விஷயம் அவங்களுக்கு கிடச்சிரும். இந்த நிஜமில்லாத உலகத்தில் தேடுகின்ற அனைத்தும் நிஜமில்லாதது.
தேடுகின்ற அதுவும் நிஜமில்லாதது. எனவே கடைசி வரைக்கும் அது நிம்மதியை தொலைச்சிருது. இந்த ரகசியத்தை அந்த நிழலுக்கு புகுத்தி அந்த நிழலை புரிய வச்சு, தான் நிழல்தான், தான் தேடுகின்ற பொருட்கள் யாவும் நிழல்தான், இது என்றைக்குமே நிரந்தரமாக இது கைவரப்படாது, இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, இவை தற்காலிகமான இருப்பாக இருக்கிறது என்ற அறிவை இந்த நிழலுக்கு புகட்டி, அப்போ நான் நிஜமான நான் யார் என்பதனை அந்த சாக்ஷாத் அந்த சத் பொருளாக சாட்சி சுரூபமாக இருக்கின்ற நான் தான் நிஜமானவன், நான் பார்ப்பவன், என்னால் பார்க்கப்படுகின்ற இந்த இரண்டாவது மனிதனாகட்டும், அந்த இரண்டாவது மனிதனால் தேடப்படுகின்ற உலக விஷயங்கள் யாவும் வெறும் மாயைதான், அவைதான் மித்யா என்று அழைக்கப்படுகிறது. எனவே இவற்றிலிருந்து இவற்றை உணர்ந்து இவற்றை கல்வியாக பெற்று இந்த இரண்டாவது மனிதன் சமாதானம் அடைய வேண்டும். அந்த சமாதானம் அடைந்த நிலையிலே ஞானியர்கள் நான் யார் என்பதனை கண்டறிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அதிலேயே நிலை பெறுவதற்கு ஒரு நீண்ட கால இடைவிடாத நம்பிக்கையுடைய பயிற்சியை மேற்கொண்டால் அவர்கள் அதிலேயே நிலை பெற்று ஒரு மோட்ச சொரூபத்திலேயே வாழ்க்கையை அடைய முடியும் என்பது தான் இன்னைக்கு நாம் புரிஞ்சுக்கிட்ட செய்தி. நன்றியும் வணக்கமும்.